சங்கிகள் எப்பவுமே அரசியல்ல நேர்மையா இருக்க மாட்டாங்க, நியாயமா இருக்க மாட்டாங்க. இந்த நாட்டின் விடுதலைக்காக தூக்குல தொங்க தெரிஞ்சவங்களுக்கும் இந்த நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து இந்த வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற பாஜக கும்பலுக்கு எதிராக சும்மா அத்தரவிடுற கதறவிடுற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்னாடி இந்த பி சீனிவாச ராவ் தான் முதல்ல விவசாய கூலிகளை எல்லாம் அடிச்சு கொண்டுட்டு இருந்தானுங்க. பண்ணையாருங்க சாணிப்பாலை குடிக்க வச்சானுங்க, சாட்டையால அடிச்சானுங்க, பெண்களை வந்து மார்பை பிடிச்சி திருகுனானுங்க. எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணும்போது முதல் குரல் ஒண்ணு அங்க எழும்புது, அது கம்யூனிஸ்டுகளினுடைய குரல். வணக்கம் தோழர்களே. வாண்டடா வண்டியில ஏறுறது, வசமா சிக்கி வாங்கப்படுறது, முட்டுச்சந்து மூத்திரச்சந்து எல்லாம் மிதி வாங்குறது, இதெல்லாம் சங்கிகளுடைய அரசியல்ல சாதாரணமாப்பா அப்படின்றதாங்க அவங்களுடைய செயல் திட்டம். எங்கேயாவது போய் உரண்டை இழுத்து அடி வாங்குறது அவங்க நெதோன்னு பார்க்குற ஒரு உண்மை. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல பிரச்சாரத்தில் இருந்த மார்க்சிஸ்ட் தோழர்கள்ட்ட போய் வம்பிழுத்து போலேர்னு பொன்னி அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கு அந்த ஊர் சங்கிக. பேசாம விட முடியாதுல்ல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சங்கிகளுடைய வேலையே இப்போ நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்போம், சம்மந்தம் இல்லாமல் உள்ள வந்து நிற்பான், அப்புறம் நம்ம அடிச்சு அனுப்பிவிடுவோம். சங்கிகள் எப்பவுமே அரசியல்ல நேர்மையா இருக்க மாட்டாங்க, நியாயமா இருக்க மாட்டாங்க. என் கருத்தை நான் சொல்றேன், நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க, நாங்க அதுக்கு மாற்று கருத்து இருந்தா நாங்க எங்க மேடையில சொல்றோம். இதெல்லாம் எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. சங்கிகள் என்ன ஆவாங்கன்னா, போட்டு பொழந்துட்டோம்னா போன் நம்பரை போட்டு விட்டு ஆளுக்கால் கால் பண்ணுவானுங்க. அது ஒண்ணு செய்ய தெரியும். இல்லைன்னா நேரடியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க இடத்துல வந்து மைக்க பிடுங்கி மல்லு கட்டிட்டு இருப்பானுங்க. அப்புறம் நம்ம பொழந்து அனுப்பி விட்டுருவோம். ஏன் இதை சொல்றேன்னா, கம்யூனிஸ்டுகள்னா அவங்களுக்கு கிள்ளுக்கீரல் கிடையாதுங்க. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக 100 கணக்கில் தூக்குல தொங்கின ஒரு கூட்டம் இருக்குன்னா அது கம்யூனிஸ்டுகள். இந்த நாட்டின் விடுதலைக்காக தூக்குல தொங்க தெரிஞ்சவங்களுக்கும் இந்த நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து இந்த வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற பாஜக கும்பலுக்கு எதிராக சும்மா அத்தரவிடுற கதறவிடுற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்னாடி இல்ல, நான் தெரியாமலே கேட்கிறேன், சங்கிகள் இந்த நாட்டுக்கு என்னத்தை புடுங்கிட்டாங்கன்னு நான் கேட்கிறேன். என்ன புடுங்கிட்டாங்க? எதுவுமே செய்யாம இந்த மக்களை சுரண்டி ஆரிய பார்ப்பன கும்பலை அதிகாரத்தில் வைத்ததை தவிர இந்த சங்கி கும்பல் என்ன செஞ்சிருக்கு இந்த நாட்டுக்கு? போன மாசம் போய் அடி வாங்கிட்டு இருந்தானுங்க, ஜூலை மாசம். இதே திண்டுக்கல் பக்கத்துல தாடிக்கொம்புன்னு ஒரு இடம், அங்க ஒரு பிரச்சார பயணத்தை மார்க்சிஸ்டுகள் நடத்துறாங்க. அங்க மக்கள் மன்றத்துல பாஜகவினுடைய அரைவேக்காட்டு அரசியல், பாஜகவின் தில்லுமுள்ளு, பாஜகவின் நேர்மையற்ற அரசு, இதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பொருளாதாரம் குறித்து 0 அளவுக்கு கூட அறிவில்லாத பாஜக அரசை, பாஜக செய்கிற தில்லுமுள்ளைகளை, பாஜக தூண்டி விடுகிற கலவரங்களை குறித்தெல்லாம் பேசுறாங்க. இந்த நாட்டுல ஒன்றிய அரசு எப்படி சீரழிச்சு வச்சிருக்கு, ஒன்றிய அரசு எப்படி இந்த நாட்டு அரசியலை காலி பண்ணிருக்கு அப்படின்னு பேசுறாங்க. உனக்கு எரிச்சலா இருந்தா அதே இடத்துல நாளை கூட்டம் போடு, அதே இடத்துல உட்காந்து பேசு, பதில் சொல்லு மக்கள்கிட்ட. நாங்க மக்கள்கிட்ட தானே பேசுறோம், அந்த பதில மக்கள்கிட்ட சொல்லு. ஆனா இந்த கும்பல்ல ஒருத்தன் உள்ள போறான். யாரு? இந்து முன்னணியை சேர்ந்த வினோத்னு ஒருத்தன், இந்து முன்னணியை சேர்ந்த வினோத்னு ஒருத்தன் உள்ள போய் மல்லுகட்டுறான். அது எப்படி நீங்க மோடியை பத்தி பேச முடியும்? அது எப்படி நீங்க ஒன்றிய அரசினுடைய ஆட்சியை வந்து குற்றஞ்சொல்லி பேச முடியும்? உள்ள போய் நம்ம தோழர்கள் மண்டே உடைச்சு அனுப்பிவிட்டாங்க. பாருங்க, பாத்தீங்கல்ல, தானா வந்து மண்டோட வாங்கி ரத்தம் சிந்திட்டு போறானுங்க இந்த சங்கி பயல்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கம்யூனிஸ்டுக்காரங்க தானேப்பா, ஒரு 10 பேர் நின்று போராட்டம் பண்ணுவாங்கன்னு. தூக்கி பிடிச்சா கொடி, திருப்பி பிடிச்சா தடி. ஞாபகம் வச்சுக்க, உன்ன மாதிரி ஆட்கள்லாம் டீல் பண்றதுக்கு எங்கெல்லாம் நொட்டாங்கையில நாங்க டீல் பண்ணிட்டு போவோம். உன்னை முடிச்சு விடணும்னு நினைச்சோம், அல்லது நீ அந்த இடத்துல அரசியலே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா எங்களால பண்ண முடியும். ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தை நம்புகிறவர்கள், அரசியல் சாசன சட்டத்தை நம்புகிறவர்கள். எனவேதான் நீங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னா அடையாளம் தெரியாம அட்ரஸ் இல்லாத ஒரு அனாதை அமைப்பா நீங்க மாற்றப்பட்டிருப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க திண்டுக்கல் தாடிக்கொம்புல போய் அடி வாங்கி ரத்தம் ஒழுக மிதி வாங்கிட்டு ஓடிச்சு இந்த இந்து முன்னணி பீஸு. சரி, அதுலயாவது பாடம் கத்துக்கணும்ல. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சங்கிகளுக்கு ஐயோ இவங்க பார்த்தாதாயா பிராணியா தெரிவாங்க, வச்சு செஞ்சானுங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்கன்னு உனக்கு ஒரு பயம் இருந்திருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் மூளை வேலை செஞ்சிருக்கணும்ல. முந்தா நாள் வஉசி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு
ஒரு பிரச்சார கூட்டத்தை அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. CITU தொழிற்சங்கமும் அவங்களோட விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை செய்யறாங்க. அந்த பிரச்சாரம் என்பதே மக்களுக்கு இந்த நாட்டில் என்ன அரசியல் ஓடிட்டு இருக்குன்னு எளிமையா சொல்றது தான் பிரச்சாரத்துக்கு போறதே. பிரச்சாரம் தான் ஒரு நாகரிகமான அரசியலினுடைய ஒரு வடிவம். அங்க உட்கார்ந்து பிரச்சாரம் செய்யும் போது நம்ம தோழர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சங்கி விறுவிறுன்னு உள்ள போறான். போயிட்டு பேசிட்டு இருக்கிற தோழர்கிட்ட மைக்க புடுங்குறான். யாருங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது சங்கிகளுக்கு? நீங்க யார் பேசுறதுக்கு, நீங்க யார் பேசுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவன் விறுவிறுன்னு சங்கி போய் மைக்க பிடிக்கிட்டான். அப்புறம் நம்ம தோழர்களை வேடிக்கை வைப்பாங்களா? பொலேன்னு பொலந்து போட்டு துவைச்சு அனுப்பி விட்டுருக்குறாங்க பாருங்க. பாத்தீங்களா? இது அவசியமா? இது தேவையா? இதுக்கப்புறம் இந்த அடி வாங்கின சங்கி போய் 4 சங்கிய கூட்டிக்கு வருது. அந்த 4 சங்கி யார் தெரியுமா? வஉசி நாங்க தான் கொண்டாடுவோம். பாஜகவுடைய ஆளு வஉசி. ஐயோ, கூச்ச நாச்சமே இருக்காதுப்பா இவங்களுக்கு. ஏன்னா அம்பேத்கரவே எங்க ஆளுன்னு சொன்னவங்க தான் இந்த சங்கி பயலுங்க. ஏன்னா அம்பேத்கர் நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னவர். இந்த இந்து மதம் எங்களை சாதியாக இழிவு செய்கிறது, இன்னொரு சாதிக்கு எங்களை அடிமையாக நடத்துகிறது. இந்துவாக இருப்பவன் ஒன்று முட்டாளாக இருப்பான், இல்லை என்றால் இந்து மதம் என்ன என்று தெரியாதவனாக இருப்பான் சொன்னவர் அம்பேத்கர். அவரு 10 லட்சம் பேரை திரட்டிட்டு போய் மதம் மாறினாரு பௌத்தத்துக்கு. அவரை தூக்கிட்டு வந்து எங்காலுன்ற நான் ஏன் நாத்திகனானேன் கடிதம் எழுதி வச்சுட்டு செத்தவர் தான் பகத்சிங். அவரை எங்காலுன்ற. ஆக உனக்கு எதிராக நிக்கிறவனு கூட எங்காலுன்னு சொல்றதுக்கு கூச்சப்படணும், வெக்கப்படணும், வேதனைப்படணும். இது எதுவுமே இல்லாம நிக்கிறது ஜங்கி கும்பல். வஉசி தூக்க மாட்டானா எங்காளுன்னு? ஏன்னா வஉசிக்கு பின்னாடி ஒரு சாதி ஓட்டு இருக்குல்ல. பாவம் அந்த மனுஷன் வஉ சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 2 ஆயுள் தண்டனையை வாங்கி ஜெயிலுக்கு போனவர். அவர் ஜெயிலுக்கு போகும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று அவர் ஜெயிலுக்குள்ள வழி அனுப்புனாங்க. ஆனா திரும்ப வருகிற போது சுப்பிரமணிய சிவாவை தவிர ஒருத்தரும் போய் வரவேற்கல. சுப்பிரமணிய சிவாவும் உடல் முழுதும் தொழுநோயோடு அவரை ஆற தழுவ கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் நின்று இருந்தார். வெளியே வருகிற போது, விடுதலையாகி வெளியே வருகிற போது வஉ சிதம்பரனாரை போய் பார்ப்பதற்கு ஆள் இல்லை. வரும்போது வறுமை, குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க, வீடு வறுமையில இருக்கு. மண்ணெண்ணெய் வித்து தமிழ் நூல்களுக்கு உரை எழுதி சம்பாதித்து அதில் சாப்பிட்டார். நீ பேசுற இல்ல, இந்த சங்கிப்பயில எவனுக்காவது இந்த வரலாறாவது தெரியுமா? அவர் வெள்ளை ஏகாதிபத்தியக்கு எதிராக கப்பல் விட்டவரியா? அவர் கூட நின்றவர் யாரு? பக்கீர் முகமது. அதிகப்படியான பங்குகளை வாங்கியது அவர் தான். பல லட்சம் ரூபாயை கொடுத்தாரு. ஒரு ரேட்டு சொல்றாங்க, 2 லட்சம் சொல்லி 10 லட்சம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதா இருந்தாலும் 2 லட்சத்துக்கு மேல இருக்கிற ஒரு அமௌண்ட்டை இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் கொடுத்துருக்காருன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு சொத்தை கொடுத்திருப்பாருன்னு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 36,000 ரூபாய் கொடுக்குறாரு தந்தை பெரியார். அதுல 16,000 ரூபாய் அவர் சொந்த காசு, மிச்ச காசு அந்த ஈரோட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் கொடுத்த பணம். இப்படி ஆளும் பேருமா சேர்ந்து போட்டு அந்த சுதேசி கப்பலை நடத்துறதுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்தோம் கையில. அன்னைக்கு வேடிக்கை பார்த்த கும்பல் தான் இந்த பாஜக கும்பல். ஜனசங்கம்ன்ற பேர்ல, RSS பேர்ல உருட்டிட்டு தெரிஞ்சவங்க தான் இவனுங்க. அன்னைக்கும் என்ன சொன்னாங்க? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடுவதை விட இந்த சமூகத்திலே ஊடுருவி கிடக்கிற நமக்கு எதிரானவர்களுக்கு எதிராக நம்ம போராடணும்னு, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் எதிராக போராடணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அவங்க. 2ஆம் உலக போர்ல வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் படைக்கு ஆள் சேர்த்து விட்டவங்க தான் இவனுங்க. அதெல்லாம் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துதான் வெளியே வந்தவர் தான் சவார்கர். உங்களுக்கு புரியுதா? இவனுங்க வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க வஉசிய. சொந்தம் கொண்டாடுறது மாத்திரம் இல்ல, அங்க வந்து பேசுறான், நாங்க தான் பேசுவோம் வஉசிய, நாங்க தான் பேசுவோம், வஉசி எங்க ஆளு, நீங்க எப்படி பேசலாம், நீங்க எப்படி அதுக்கு வஉசி எங்காலியா? நாங்கெல்லாம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு போராடிதான் இந்த நாடு விடுதலை அடைஞ்சிச்சு. எங்க தலைமுறை போராடிச்சு, எங்க மூதாதையர்கள் போராடினாங்க, தூக்குல தொங்குனாங்க. கப்பல் விடுறோன்னு அத்தனை சொத்தையும் இழந்து தெருவில் நின்னாரு எங்க ஐயா வஉ சிதம்பரனார். இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு சங்கி பயலுக சாதி திமிர் எடுத்து போய் நீங்க வந்து பேசிட்டு திருவீங்க, வேடிக்கை பார்ப்போமா நாங்க? அப்புறம் என்னாச்சு?
அப்புறம் அந்த அடிக்க வந்த சங்கி கூட்டத்தையும் வச்சு மிதிச்சு அனுப்பியிருக்காங்க நம்ம தோழர்கள். கிளம்பு கிளம்பு காத்து வட்டுன்னு பிடிச்சி தள்ளிட்டு கொண்டு போய் அங்க ரோட்ல விட்டு வந்துட்டாங்க பாருங்க. எங்களுக்கு ஒண்ணு புரியலங்க. சங்கிகளுக்கு முதல்ல கம்யூனிஸ்டுகளை பத்தி தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஆள் இல்ல, தஞ்சை டெல்டா பகுதியில ஒரே ஒரு ஆள் கூட இல்ல, தனி மனுஷனா போய் நின்று அங்க இருக்கிற விவசாய கூலிகளுக்காக களம் கண்டவர் தான் பி சீனிவாச ராவ். இந்த பி சீனிவாச ராவ் தான் முதல்ல விவசாய கூலிகளை எல்லாம் அடிச்சு கொண்டுட்டு இருந்தானுங்க பண்ணையாருங்க. சாணிப்பாலை குடிக்க வச்சானுங்க, சாட்டையால அடிச்சானுங்க, பெண்களை மார்பை பிடிச்சி திருகுனானுங்க. எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணும்போது முதல் குரல் ஒண்ணு அங்க எழும்புது, அது கம்யூனிஸ்டுகளினுடைய குரல். அங்க பி சீனிவாச ராவ் விவசாய தொழிலாளர்கள் ஒருங்கிணைச்சு அடிக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்க, கைய ஓங்குனா அடிச்சா திரும்பி அடி அப்படின்னு ஒரு எழுச்சிகரமான இயக்கத்தை உண்டாக்குனவர் பி சீனிவாச ராவ் என்கிற கம்யூனிஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய அதிகார வர்க்கத்திற்கு எதிராக உழைக்கிற மக்களை திரட்ட முடியும், அதிகார வர்க்கத்தை மிரட்ட முடியும் அப்படின்னா அதை செய்து காட்டியவர்கள் கம்யூனிஸ்டுகள். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம 5 ரூபாய்க்கு கூட பத்தாத ஒரு கும்பல் அலையுதுன்னா அது பாஜக கும்பல். ஒண்ணு ஓட்ட திருடும், இல்லைன்னா வீட்டுல திருடும். இந்த கும்பல்லாம் கம்யூனிஸ்டுகள் முன்னாடி நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்க கூடாது, ஒட்டச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கும்.